Praise be to God. Once again, we thank and praise God for this evening time. God has granted unto us to come to His holy word. This is the 149th Kodambakam Zoom Bible study meeting. We praise God for what He has done all through these days, weeks, and more than half a year. We give all glory to God for this. We welcome all of you in the glorious and most holy name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, we usually start with a word of prayer. For the word of prayer, I request Brother Ramasamy from Namakkal, Evangelist Ramasamy from Namakkal, to pray for the opening prayer. To பரிசுத்தபிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறோம். உங்களுடைய கிருபையினாலே இந்த 2வது நாளுக்காக துதிக்கிறோம். கோடம்பக அசம்பிளிக்கு நீங்க கொடுத்த பெரிய கிருபிக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தபிதாவே, இன்னைக்கு கொடுக்க அருமையான செய்திக்காக துதிக்கிறோம். அருமையான பாடல் பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டுமே. இயற்கை சூழ்நிலை ஆண்டு கொள்ளும். இந்த ஜூமில் அநேகர் கலந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ள இரக்கம் பாராட்டும். செய்தி கொடுக்க முஸ்பாதிக்காக துதிக்கிறோம். நேற்று பயன்படுத்தும் இந்த காயம் குறித்து பேசினீர். இன்றைக்கு கத்தாவே நீ யார் கொடுத்து பேசித்து வைத்திருக்கிறீரோ அவருடைய வார்த்தை குறித்து, அவர் வாசிக்க வேத பகுதி குறித்து நீங்க ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா சூழ்நிலை ஆண்டு வழி எடுத்து ஆசீர்வதிங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பரம்பிதாவே, ஆமென். Thank you, Brother Ramasamy from Namakkal. May God be with you and use you more in the days to come for all the purposes He has for you. Now, we are going to the next session, that is a singing time. We have with us the children of Brother Nagarajan Velu in Karaikudi, Sister Julia and Lydia, and we praise God for their presence and for them also accepting our invitation to sing songs. We request them to sing 2 Tamil songs. Over to Karaikudi Christian Assembly, and we take you over to Sister Julia and Lydia. Praise the Lord. We're happy to be here again to sing for the glory of God, and also I thank Uncle for giving us an opportunity again. Let's sing song 717 from our songbook, Adaram Neethanaya. Adaram Neethanaya, Adaram Neethanaya, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா.
குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. இயேசுவே யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்த நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உள்ள சாட்சியவே போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாய உலகில் நெறி தவறி அலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட நீங்கள் ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடியே மற்றும் கண்டோம், விண்ணை நோக்கி ஜெயமே பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜன் என்றும் உம்மையே சேவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம், நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். Thank you. Thank you, Julia and Lydia, for the songs. May the good Lord lead you people, young sisters from Karaikudi Christian Assembly, to do more in this ministry.
in the days to come. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly. We praise God for this evening time also. We have along with us Evangelist Pushparaj from Kanyakumari, and we thank our dear brother for having accepted our invitation and come to this evening time to this 149th Kodambakkam Zoom Bible study meeting during these coronavirus days. We praise God for this kind of platform God has arranged for us, that we are able to come to His holy word and listen to the word of God and learn from what He has for us in store every evening time. Yesterday and these 3 days, we are going to see, yesterday we have already seen from Cain, from Genesis chapter 1 to 24. And today also, and these days, we'll be seeing that. And may the good Lord speak to our hearts, and may the Spirit of God help us to understand more in the days to come. Now, some points which we have learned yesterday are very vital, are very pivotal, fulcrum, and we should understand that these points are very essential for our day-to-day Christian walk of life. Many times in these Bible studies across 149 Kodambakkam Zoom Bible study meetings and other meetings, other assemblies also, we do preach, teach about this point and these points, but very many times we overlook on these and we don't do much into these points. Yesterday, this one point is very important: love one another. Before going to the cross in John chapter 13, verses after washing the disciples' feet, the Lord told these two important verses in 34 and 35, like this: love one another as I have loved you, so that others will know that they will know you that ye are my disciples. So if anybody needs to know us, we need not preach. By just loving one another, they will know that we are the disciples of the Lord Jesus Christ. But this very core matter of Christendom and Christianity is very much overlooked at, and it is very easy to do because love is the easiest of everything, but somehow the Satan makes us to overlook this, and we are failing in this very much. So we also saw that the work also and other things yesterday, but I cannot go in detail. We have to go into today's Bible study, and for that we welcome our dear evangelist Pushparaj from Kanyakumari. Thank you, brother, once again coming in. We welcome you into this Kodambakkam Zoom Bible study meeting, and we praise God for your presence. Now, we also have with us brother Isaac Tangaraj from Party Believers Assembly, and he is here with us, and he has accepted our invitation. We praise God for that. Our dear brother is here to translate the message from Tamil to English, and we praise God for him having accepted that task. We continue to give all glory and honor to God. Now, we welcome him also to this evening time. We welcome all of you, all the evangelists, elders, and sisters, brothers from various assemblies into this program, and we welcome all of you into this evening Bible study. Now, for the blessing of the message, I request for this prayer, I request Brother Madheshwaran to pray for the blessing of the message. Over to Namakkal,
Brother Madeshwaran, our dear brother, will pray for the blessing of the message. Over to Namakkal, Brother Madeshwaran. பிரதர் கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகாபெரிதான கிருபை, இரக்கம், தயவு, நற்குணம், நற்பண்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ராஜா, எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்தாக நீர் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனை கர்த்தாவே. ஆம் ராஜா, இந்த உலகத்திலே தகப்பனை எல்லா மேன்மைகளை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்களுடைய பிதாவாகவும் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கக்கூடிய இந்த உறவு எல்லாவற்றுக்கும் மேலாய் இருக்கக்கூடியதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இது எங்களுக்கு கிடைத்திருக்கிறதற்காக அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இதோ இந்த மீட்டிங் தகப்பனை கர்த்தாவே அப்பா உம்முடைய கிருபையினாலே இதோ உம்முடைய நாம மகிமை புகழ்ச்சிக்கு ஏதுவாக அப்பா நடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதுமாக தகப்பனை கர்த்தாவே இதோ உம்முடைய தூது தகப்பனை கர்த்தாவே இதோ எங்களுடைய வீடுகளை ஒவ்வொரு இளங்கள் தோறும் தகப்பனை வரும்படிக்கு தேவரீர் பாராட்டின இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காக கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. தேவரீர் அப்பா இரக்கம் பாராட்டுங்க அப்பா. செய்து கொடுக்கக்கூடிய உம்முடைய தாசரை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே மறைத்து அவர் மூலமா எங்களோடு கூட இடைபட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். அது மாத்திரமல்லாமல் ராஜா, விசேஷமாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனுக்கு விசேஷித்த அப்பா அந்த ஞானத்தை கர்த்தர் தந்திரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே, நீர் தாமே எங்களோடு பேச வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா பேசக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு புரியும்படியாய் இரக்கம் பாராட்டுங்க ராஜா. சகல சூழ்நிலையும் கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க அப்பா. ஆரம்பம் முதல் இது இறுதி வரை உங்களுடைய பிரசன்னமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக ராஜா உம்முடைய நாமமே மகிமைப்பட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இதற்காக பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய கோடம்பாக்கம் சபையாரையும் விசேஷமாக சகோதரர் சந்தோஷ் ஜான்சனையும் கர்த்தர் தாமே அப்பா வருகையின் நாளிலே அப்பா நீர் தாமே நினைவு கூற வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக இதோ அவருடைய குடும்பத்தார் பிள்ளைகள் மீது அப்பா அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே உம்முடைய விசேஷ கிருபை இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம் ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, Brother Madeshwaran from Namakkal district. We praise God for the prayer. Now we are going to the Bible study. Over to Kanyakumari, Brother Pushparaj, and to Chennai, Brother Isaac Tangaraj. கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள திருநாமம் மகிமைப்படுவதாக. May God's precious name be glorified. மாலை வேளையில் இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. I greet each and every one who have gathered here in this evening time. கோடம்பாக்கம் சபையாருக்கு குறிப்பாய் ஊழியருக்கு கர்த்தருடைய நாமத்திலே நன்றி கூறிக்கொள்கிறேன். I also thank the Kodambakkam Christian Assembly, especially dear brother Santosh Johnson. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We have been meditating from Genesis chapter 4. குறிப்பாய் காயினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய 7 பாத்திரங்களை நாம் சிந்தித்து அதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். Especially we have been dealing with the life of Cain and the 7 things that is related to his life. கடந்த நாட்கள்ல அவன் ஒரு சகோதரனாக இருந்தான் என்று அதன் மூலமாய் நாம் சகோதர சிநேகத்தை குறித்து சிந்தித்தோம். Yesterday we talked about that he was a brother, and in relation to that we talked about the brotherly love. அடுத்ததாக இரண்டாவதாக அவன் வேலை செய்யக்கூடியவனாக இருந்தான் என்கிற நிலையிலே வேலையினுடைய காரியங்கள், ஒரு விசுவாசி வேலை செய்வது எதற்காக என்கிற காரியத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். Secondly, we saw that he was a man who was working, and in connection with that we also practically applied that principle that every believer has to work. தொடர்ந்து நாம் மூன்றாவது காரியத்தை சிந்திக்கலாம். Now let's continue on the third aspect. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களில் காயினை ஆராதிக்கிறவனாக, தேவனுக்கு பலி செலுத்தக்கூடியவனாக நாம் பார்க்கிறோம். In Genesis chapter 4 and verse 3 to 7, we see Cain as a one who is worshipping
and who is offering. ஆராதித்தல் என்பது தேவன் மனுஷர்களாகிய நமக்கு தந்த ஒரு மாபெரும் கிருபை. The aspect of worship is a very precious thing and very greatest thing which God has given to each and every one of us. நிறைய விசுவாசிகளுக்கு என்ன சிந்தனை இருக்கிறது என்றால், ஆராதிக்கும் போது நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம், தேவனுக்கு கிடைக்காத ஒன்றை, அதாவது ஆராதனையை, துதியை நாம் தேவனுக்கு செலுத்துகிறோம், அது நாம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒன்று, அதனாலே தேவன் மகிமைப்படுகிறார் என்று நினைக்கிறோம். சரிதான். In many times we as a believers, we think when we worship, we give something to God, and God is pleased with that, and we have to give that and all. So these are all the thoughts which are very true and very valid in one aspect. ஆராதனை என்பது ஏதோ நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி அல்ல, அது தேவன் நமக்கு தந்த கிருபையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். Worship is not something, some help that we do to our God, but worship is graciously God has given us that privilege to us. அவர் எப்போதுமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். He is the one who is always living amongst the praises and praises. இரவும் பகலும் ஓய்வின்றி அவருடைய நாமம் துதிக்கப்படுவதை நாம் வேதத்திலிருந்து காண முடியும். We see from the scriptures that day and night he is amidst of praise and worship. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபை என்பது கர்த்தருடைய சமூகத்தை நாம் தரிசிக்கவும், கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்கவும் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு கிருபை, ஒரு பாக்கியம். But when we worship, it is the grace of God given to us, and it is a privilege given to us to worship him and enjoy his presence. அது நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய தொண்டோ அல்லது உதவியோ அல்ல. It is not something, some help or charity work that we give to our God. ஆராதனையினுடைய காரியங்களை பற்றி நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. We have to definitely learn all the important aspects of worship. அநேக காரியங்களை நீங்கள் ஸ்தல சபையிலிருந்தும் கற்றுக்கொண்டு இருக்க முடியும். நாம் இப்போது காயினுக்கு நேராக திரும்புவோம். You would have already learned a lot of things about worship, but now let's look from the life of Cain. இந்த பகுதியிலே காயின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். In Bible we read in this passage that Cain came to give offering to God. அவன் வேலை செய்கிறவனாக மட்டுமல்ல, ஆராதிக்கிறவனாகவும் இருந்தான் என்பது சிந்திக்க தகுந்த ஒரு காரியம். He was not only a working man, but he was also a worshiping man. That is something we have to think, and it's a really important point. எப்போதுமே வேலை செய்கிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. Always it is very much essential that every working man, every working human being have to also worship. ஏனென்றால் வேலை செய்வதற்கு பலன் தருகிறவரும் அந்த பிரயாசத்திற்கு பலன் தருகிறவரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். Because all the strength that's needed for us to work, also all the necessary resources that is needed for a work is given by God. இந்த சிந்தனை எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. So we have to have this thought always in our mind, because it's only God's riches is blessing. வேலை செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே இதற்கான பலன் கர்த்தரிடமிருந்து வருகிறது, இந்த கிருபை கர்த்தரிடமிருந்து வருகிறது, இந்த பலன் கர்த்தரிடமிருந்து வருகிறது. இதை அனுபவிப்பதற்கான ஒரு திராணியும் கூட கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். All of us who are working, we always have to have this thought in our mind that whatever strength that we need for our work and the results that is or the outcome of the work
and also the grace to enjoy all the blessings um, that is no that is outcome of the work is given by God. எந்த நிலையிலுமே இது நம்முடைய திறமையினாலோ நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ நம்முடைய புத்திசாலித்தனத்தினாலோ நாம் இப்படி வேலை செய்து சம்பாதித்தோம் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. We should not think in any way that no, whatever the money that we earn and whatever the strength that we get to earn money is something that no we have gained from somewhere. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு போய் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுக்கிற நேரத்திலே அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புத்திமதியை சொன்னார். When God led Israelites to go and possess the land of Canaan, before they possess, God gave them an instruction and advice. அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு தாங்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருப்பார்கள், நடாத திராட்சை தோட்டங்களை தங்களுக்கு அனுபவிப்பார்கள், அவர்கள் பிரயாசப்படாத ஒலிவ தோப்புகள் அவர்களுக்கு சொந்தமாயிருக்கும். God told them that when they go and possess the land of Canaan, they'll be enjoying the buildings or the houses that they never built. They'll be enjoying from the vineyards they never planted. Also, they'll be enjoying all the fruits of olive gardens. அவர்களுக்கு ஆடுகளும் மாடுகளும் திரட்சியாக பெருகி இருக்கும். They will have a lot of goats and all the animals. அவர்கள் திருப்தியாக புசித்து சந்தோஷமாக குடியிருப்பார்கள். They will be satisfied and they will live life happily. அந்த நேரத்திலே என்னுடைய கைபலனும் என் சாமர்த்தியமும் இதை சம்பாதித்தது என்று அவர்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். God commanded them that when they enjoy all these things, they should not tell that no, all these things we have earned and we through our own strength. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதிலே 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். 16வது வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக சொல்லக்கூடியது நாம் வாசிக்கிறோம். In Deuteronomy chapter 8 and verses 16 onwards, we read that and thou say in thy heart, my power and the might of mine hath gotten me this wealth. எப்போதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதுதான். நம்முடைய பிரயாசத்தின் பலன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே வரும், நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல. We always have to remember this. So all the wealth and possessions will come from God, not through our own strength. So வேலை செய்கிறவர்கள், சம்பாதிக்கிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதும் கர்த்தருடைய சமூகத்தை அடிக்கடி தரிசிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. So it's always the human beings who are working. We should not forget that we always have to worship God. அப்படி இல்லை என்றால் தம்முடைய திறமையை குறித்தோ பிரயாசத்தை குறித்தோ பெருமைப்படுவதற்கு ஒரு வழி வந்துவிடும். If we don't do that, so there will be always chances that so we might end up in boasting our own self. இப்படிப்பட்ட ஒரு பெருமை நமக்கு வராமல் இருக்கவும், எப்போதுமே கர்த்தரை சார்ந்து இருக்கவும், நாம் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். So to avoid that pride come and fill our hearts, we should always try to depend on God and always remember to worship God. இங்கே காயினும் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். Here in this passage we read that Cain came to the presence of God to worship the Lord. அவனுடைய சகோதரன் ஆபேலும் கூட கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்தான். His brother Abel also came and give offering to God. ஆதியாகமம்
4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். And we read in Genesis chapter 4 and verse 4, Lord had respect unto Abel and to his offering. 5வது வசனம் சொல்லுகிறது, காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. But in verse 5 we read that, but unto Cain and to his offering he had not respect. காயினுடைய காணிக்கையை ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி எழும்புவது தவிர்க்க முடியாத ஒன்று. So definitely there is a question arises in our mind that why God did not accept Cain and his offering. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. Bible clearly tells that Cain and his offering God did not respect. அவன் காணிக்கை தவறாயிருந்ததனால் கர்த்தர் அவரை அங்கீகரிக்காமல் போனார் என்று நாம் நினைக்கலாகாது. We should not think that because of the offering God did not accept his offering. அவன் தவறாயிருந்தபடியினாலே அவனையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. Because he was not right in the presence of God, God did not accept him as well as his offering. அதற்கான காரணங்களை நாம் வேதத்திலிருந்து கொஞ்சம் சிந்திக்க முடியும். We can definitely think the reasons for that as well. கர்த்தர் ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? Why God did not accept the offering of Cain? முதலாவதாக அவனுடைய காணிக்கை விசுவாசம் இல்லாமல் செலுத்தப்பட்டது. அவன் ஒரு அவ்விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். First reason we can think that he offered his offering with an unbelief. He was an unbeliever. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In Hebrews chapter 11 verse 4 we read like this, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். By faith Abel offered unto God a more excellent sacrifice than Cain. பலி ஒரு மனிதனுக்குள் இருந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொள்ளப்பட்டது என்று இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். Here we read that an offering is something that comes out of our faith. அவரவருக்கு இருந்த விசுவாச அளவிற்குபடியே அந்த பலி தெரிந்தெடுக்கப்பட்டது. It's according to the portion of faith that is that's in every individual's life. The offering is being chosen. ஆபேலுக்குள் இருந்த விசுவாசம் ஒரு மேன்மையான பலியை தெரிந்து கொள்ளும்படி அவனை தூண்டியது. It's because of the faith that's in Abel that prompted him to choose a better sacrifice. ஆனால் காயினுக்குள் இருந்த அந்த அவ்விசுவாசம் பலியை கூட தேவனுக்கு பிரியமாய் தெரிந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை அவனுக்கு உண்டாக்கவில்லை. But the faith that was in Cain, it did not prompted him to choose a better offering. அங்கே நாம் பார்க்கக்கூடிய முதல் காரியம், அவ்விசுவாசத்து நிமித்தம் கர்த்தர் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. And we see the first reason here that because of the unbelief, God did not accepted the sacrifice of Cain. எந்த ஒரு மனிதனும் தான் செலுத்தக்கூடிய காணிக்கை மூலமாய் தேவனுக்கு பிரியமாக முடியாதல்லவா? No man can even please God by giving some offering to God. ஒரு மனிதன் தனக்கு உண்டானது எல்லாவற்றை கொடுத்தாலும் அது நிமித்தம் அவன் தேவனாலே அங்கீகரிக்கப்பட மாட்டான். Even if a man gives all that he has, so he cannot be accepted in the presence of God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். In Hebrews 11 chapter 6 we read that without faith it is impossible to please God. ஒரு மனிதன் செலுத்தக்கூடிய காணிக்கையின் அடிப்படையில் அல்ல, அந்த மனிதனின் அடிப்படையில் தான் அவன் காணிக்கை அல்லது அவனுடைய பலி ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. So it's not depending on what a person is giving an offering, it's only depending on the person himself. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are all children of God. நாம் விசுவாசத்தோடு கூட வாழ்கிறோம். We are all living by faith. விசுவாசிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். We are all called as believers.
நாம் ரட்சிக்கப்படுவதற்காக மட்டும் இல்லை தேவனை விசுவாசிப்பது, இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கும் நமக்கு விசுவாசம் தேவை. We have faith in God not only for our salvation, but for our everyday life. We have faith in God. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும், குறிப்பாய் கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம் மிக மிக அவசிய தேவை. In everything that we do, especially in the things of God, we should have faith in us. அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு மட்டும் விசுவாசம் போதும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Many think that faith is required only for getting salvation. விசுவாசத்திற்கு இறந்த காலம் என்று ஒன்று கிடையாது. There is no past tense for faith. நீங்கள் எந்த இடத்துல விசுவாசத்தை பார்த்தாலும், விசுவாசத்தை பற்றி படித்தாலும், விசுவாசிக்கிறவன் என்று அவர் நிகழ்காலத்திலே சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும். In every place that's mentioned in the Bible, you can observe that so he has faith, or he had faith, or he's having faith, and it's always mentioned in present tense. தேவபக்தி இல்லாத ஒரு மனிதன், காயினை போன்றவன், பலி கூட அவிசுவாசத்தோடு செலுத்த முடியும். So like Cain, anyone can even give an offering without having faith. ஆனால் விசுவாசிகளா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் காரியங்களை கூட விசுவாசம் இல்லாமல் செய்யக்கூடாது. But believers, we have to do our daily or day-to-day activities. We should not do it without faith. விசுவாசத்தோடு கூட வாழ்வதுதான் விசுவாச வாழ்வு. So the life of faith is always a life which is lived in faith. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் கடைசி பகுதியிலே இப்படி சொல்லுகிறார். In Romans chapter 14 verse 23, we read like this. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. For whatsoever is not of faith is sin. விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. அது பலியாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையாக இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் கொடுப்பதாக இருந்தால் அது எல்லாம் பாவமே. Whatsoever is not of faith is always sin. It might be an offering, or it might be a worship, or whatever you do unto God. ஆக காயினுடைய பலியையும் காயினையும் கர்த்தர் அங்கீகரிக்காமல் போனதற்கு முதல் காரணம் அவனுடைய அவிசுவாசம். So the first reason for God not accepting the offering of Cain is because of his unbelief. இரண்டாவதாக காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்காமல் போனதற்கான அந்த காரணம் நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். The second reason why God did not accept the offering of Cain, we read it in First John 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 John 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. Not as Cain, who was of that wicked one and slew his brother, and wherefore slew he him, because his own works were evil and his brother's righteous. அவனை பொல்லாதவன் என்றும் அவனுடைய கிரியைகள் பொல்லாத கிரியைகள் என்றும் வேதம் சுட்டிக்காட்டுகிறது. His works and his nature was all wicked. That's what Bible is mentioning. இப்படி பொல்லாத மனிதனுடைய அந்த பலி, பொல்லாத கிரியை செய்யக்கூடிய மனுஷனுடைய அந்த பலி எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். So you also think about how come this wicked person and who is having all the works are evil, when he is offering unto God, how can God even accept his offering? துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று நீதிமொழிகள் 15:8 நாம் வாசிக்கிறோம். In Proverbs 15 verse 8, we read that
the offering of the unrighteousness is an abomination to God. நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are all children of God. தேவ பக்தி இல்லாத காயினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் இப்போது யோசித்தோம் அல்லவா? So we have been thinking about think about Cain, who was not a godly person. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். We have been washed by the blood of Jesus. அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். And the righteousness of God was imputed upon us. இப்படி நீதிமான் ஆக்கப்பட்ட நாம் மனம் போல வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பலி செலுத்தினால் அது சரியா இருக்குமோ என்று எண்ணி பாருங்கள். You can think about in this way. We have got the righteousness of God, and through that received righteousness, can we live in any way that we like or in the evil ways? கர்த்தரை அறியாத மனிதன் மனம் போல வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் மனம் போல வாழ்வது நம்முடைய நீதிமானாக்கப்பட்ட நமக்கு தகுதியாயிருக்குமா என்று எண்ணி பாருங்கள். And unbelievers can live in any way that they like, but we are righteous people. How is it acceptable unto God if we live a wicked life? நாம் செலுத்தக்கூடிய ஆராதனை மனிதர்களுடைய பார்வையிலே சிறந்ததா இருப்பதை விட அது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. It's very, very important that whatever sacrifice and offering that we give unto God, we should always think that it should please God, not men. கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் சபையாக கூடி வந்திருக்கும் போது அங்கு நம்மோடு கூட ஆராதிக்கிற மனுஷர்கள் நடுவிலே நாம் ஒரு சிறப்பான ஆராதனை செலுத்துவதாக காட்டிக் கொள்ளுகிறோம். When we gather and to gather as an assembly to worship God, in front of others, we always showcase that we worship God in a very beautiful way. ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். But God is looking at our heart. அவருக்கு முன்பு நாம் செலுத்தக்கூடிய ஆராதனை அவருக்கு சுகந்த வாசனையாக உகந்த பலியாக எழும்ப வேண்டும். And whatever the sacrifice and the worship that we give unto God should please God and should raise us and sweet smelling offering unto him. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு வந்து தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம் என்று நாம் நினைக்க கூடாது. We should not think that in whatever way that we can live, that is separate, and we can come in any manner and do worship unto God. தேவ ஜனம் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம். We see an warning like this upon God's own people. தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் செய்ய விரும்பி ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க சொன்னார். God wanted to dwell among them and he asked them to build tabernacle. பிற்பாடு தேவனுடைய ஆலயம் அவர்கள் மத்தியிலே கட்டி எழுப்பப்பட்டது. Later the temple of God was built among them. அந்த ஜனங்களுக்கு எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆராதனை ஒழுங்குமுறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. And it was instructed to them that how they should come and worship. தேவன் அவர்களை தெரிந்தெடுத்திருந்தார், அவர்களோடு உடன்படிக்கை செய்திருந்தார், அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார், இன்னும் எவ்வளவோ செய்திருந்தார். God had chosen them, he gave promises to them, and a lot of things he has done, he had done in their lives. தான் அவர்களுக்கு செய்ததற்கு ஏற்ப ஒரு தகுதியான ஆராதனையை தேவன் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்தார். So God also expected and acceptable worship from them. ஆனால் அவர்கள் செலுத்திய அந்த பலி தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் அருவருப்பாய் போயிற்று. But we see that whatever offering they gave unto God, God was not pleased with that. உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் எனக்கு பிரியமானது அல்ல என்று கர்த்தர் சொன்னார். And God told them that it is totally unpleasing to me, whatever the burnt offering
and the sin offering that you offer. அதற்கான காரணம் என்ன என்று நாம் சிந்திக்கும் போது, When we think what would be the reason for that, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே எப்படி அவரை ஆராதிக்க ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God told them how they are coming and worship him in Jeremiah chapter 7. அதிலே குறிப்பாக நாம் சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். 9 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்கள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்கள். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In Jeremiah chapter 7 we read like this from verses 9 to 11. 9 இருந்து from verse 9 onwards we read like this. இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள், கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். When we read this passage, we see that the children of God, they came to the temple of the Lord and they do the offering. அவர்களுக்கு தோன்றியதெல்லாம் தேவனுக்கு தேவை பலிதான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். What they thought was God is after all looking for an offering. ஆனால் செலுத்தக்கூடியவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இல்லை என்றால் அவர்கள் செலுத்துகிற பலியும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்காதல்லவா? But they never thought about this thing, that if they were not pleasing God, whatever they offer will not be pleasing God as well. மனம் போல வாழ்ந்தார்கள். தங்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அது எல்லாவற்றையும் செய்தார்கள். They lived in the way that they were thinking, and whatever ways that were pleasing for them, no, they lived accordingly. அவர்கள் திருடினார்கள், பொய் சொன்னார்கள். அங்கு அந்த 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் கொலை செய்தார்கள், விபச்சாரம் பண்ணினார்கள், பொய்யானை இட்டார்கள், பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். அவர்களுடைய தவறு எல்லாவற்றையும் சுட்டி காட்டுகிறார். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நின்று அவருக்கு பலி செலுத்தினார்கள். And we read a long list of whatever they have been doing. They were stealing, they were murdering, they were committing adultery, they were swearing falsely, and even after doing all these things in their life, they came in the presence of God for offering. அதிலும் அவர்கள் கர்த்தருக்கு என்ன சொல்லி துதித்தார்கள் என்று 10வது வசனத்திலே சொல்லுகிறார். And in verse 10, what they were saying and praising God, கர்த்தாவே நீர் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள். And they were saying that we were delivered and you delivered us, and that's what they were telling in the name of God. கர்த்தர் கேட்கிறார், இப்படிப்பட்ட அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காகவா நான் உங்களை விடுதலையாக்கினேன் என்று கர்த்தர் கேட்கிறார். And God was asking them back, and did I deliver you for seeing all these abominations? நம்முடைய ஆராதனையை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். Let's think about our worship. வாரத்தில் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வருகிறோம். First day of the week we come and gather in the presence of God. கர்த்தாவே நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர் என்று சொல்கிறோம். We also say that God, you have saved us. நீர் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர் என்று சொல்கிறோம். God, you have delivered us. உம்முடைய கிருபையை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று சொல்கிறோம். God, you have given us grace and you have given us Holy Spirit. ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் இப்போது வாழ்கிறீர்களே, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தாரா? But think some more and think that for living such a life like this, did God delivered you or did God saved you? மற்றவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்கள் சரியோ தவறோ, அது 2வது காரியம். முதலாவது நாம் நம்மை குறித்து சிந்திப்போம். Let's not think about others, whether others are doing an acceptable life in this world or not, but let's think our own self.
முதலாவது நம்மை குறித்து சிந்திப்போம். நான் இப்போது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இதோ நாளைக்கு கர்த்தரை ஆராதிக்க வருகிறேன். இந்த நாள் வரை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். First, let's think about ourselves. Tomorrow is the day of the Lord, and tomorrow I'm going to worship the Lord. And whatever life that I've done till today, how was my life? இந்த ஒரு வாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த Let's just வாரம் take மண்டேயிலிருந்து let's just take this 1 week from Monday onwards till Saturday. இந்த வாரத்திலே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் கர்த்தர் உங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்வாரா என்று ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். Let's ask this question to yourself, that whatever life that I have that I was living from Monday to Saturday, will God accept my worship according to this life? ஒருவேளை இந்த வாழ்க்கை உங்களுக்கே திருப்தி இல்லை என்றால் தேவனுக்கு எப்படி திருப்தியா இருக்கும்? If you yourself are not satisfied in the way that you lived, how come God will be satisfied in your life? யோவான் கேட்பது போல நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்த்தால் நாம் தேவனுக்கு முன்பு எப்படி நிற்க முடியும்? Like it's similar to John asking, even our own conscience is judging ourselves, how can we go and stand before God? நீர் எங்களை ரட்சித்தீர், ஆவியானவரை தந்தீர், அதிலே சொல்லுவதற்கு நாம் எந்த தயக்கமும் இல்லாமல் தேவ சமூகத்திலே சொல்லுகிறோம். In the presence of God, without any hesitation, we keep telling that God, you have given us grace, you have saved us and all. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற But when we go and search our own life, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்காகத்தானா கர்த்தர் தம்முடைய ஜீவனை தந்தார்? இந்த வாழ்க்கைக்காகத்தானா என்னை ரட்சித்தார்? இந்த வாழ்க்கைக்காகத்தானா பரிசுத்த ஆவியானவரை தந்தார் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. Let's think for a moment, for living such a life like this, did God save me? Or for living such a life like this, did God gave his own Holy Spirit? அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியதும் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதும் மிக மிக அவசியம். If you don't find a satisfactory answer, so that this is the right time that you have to correct ourselves. வேதம் சொல்லுகிறது போல துன்மார்க்கரின் பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. In Bible we read like this, the sacrifice of the ungodly is an abomination to God. ஆனால் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக காண்கிறார், அதிலே மாற்றம் இல்லை. But there is no change in how God looks upon us through Christ Jesus. அதற்காக நாம் மனம் போல வாழலாம் என்று அர்த்தம் இல்லை. But that doesn't mean that we can live in whatever way that we want. ஒரு காலத்திலே கர்த்தரை அறியாத நாட்களில் நாம் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். In the past we were living a life that was according to our own flesh. ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். But in these days we have to find the will of God and commit ourselves to God and live our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். We have to search our own life. ஆக காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படாமல் போனதற்கு இரண்டாவது காரணம் அவன் பொல்லாதவனாயும் பொல்லாத கிரியையுள்ளவனாயும் இருந்தான். So the second reason why God did not accept the offering of Cain, it was because of him. He was wicked and his ways were evil. அவனுடைய பலி ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று நாம் ரெண்டு காரியங்களை சிந்தித்தோம். We have already thought about two reasons why his offering was not accepted. ஒன்றாவது அவனுடைய அவிசுவாசம். The first reason was his unbelief. இரண்டாவது அவனுடைய பொல்லாத நடத்தை. Secondly, his evil ways. மூன்றாவது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி தவறான பலி பொருள். Thirdly, like it is, we all know this reason. It was a wrong sacrifice. It was a wrong offering. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம்
நாம் வாசிக்கிறோம். In Leviticus chapter 17 verse 11, we read like this. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு வராது என்று அங்கு சொல்லப்பட்ட காரியத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? We read like this, for it is the blood that maketh an atonement for the soul. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. For the life of the flesh is in the blood, and I have given it to you upon the altar to make an atonement for your souls, for it is the blood that maketh an atonement for the soul. தேவனுடைய பாவியான ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே வர வேண்டுமானால் பாவ நிவர்த்திக்கான பலியோடு தான் வர வேண்டும். For a sinful man to come to the presence of God, he has to enter with an atonement for his sin. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு தானாகவே காயினுக்கு உண்டான ஒரு உணர்வு அல்ல. The thought which came into the mind of Cain was not a natural one. அது அவங்களுடைய பெற்றோரிடமிருந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். Definitely it would have come from his own parents that he should come to worship God with an offering. பலிகளை குறித்தும் அவர்களிடமிருந்து தான் இவர்கள் அறிந்திருக்க முடியும். Definitely he would have learned or knew about the offering from his parents. ஆதாம் ஏவாளுக்கும் தோல் உடைகளை கர்த்தர் உண்டாக்கி உடுத்தும் போது அவர்கள் பலியை குறித்து அறிந்திருக்கலாம், தேவன் கூட சொல்லி கொடுத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. We don't know when they learned about the offering. Maybe when God gave them a skin of the animals to wear, maybe they would have learned, or God would have told them about the offering. ஆனால் பாவியான ஒரு மனுஷன் தேவ சமூகத்துக்கு வரும்போது தன்னுடைய பாவ நிவர்த்திக்கான பலியோடு தான் வர முடியும். But a sinful man should always come with an atonement for his sin into the presence of God. கர்த்தருக்கு விருப்பமான பலியை தான் நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமே தவிர நமக்கு விருப்பமானதை எல்லாம் நாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடாது. We should not give to God whatever is pleasing for us. We should give to God whatever is pleasing for him. ஒருவேளை காயின் விவசாயியாக இருந்ததால் தன் கைகளின் பிரயாசத்தை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தி இருக்கலாம். Maybe we can think in this way, because Cain was doing, he was a farmer, he was doing farming, he came and gave all the vegetables. ஆனால் எந்த மனிதனுடைய சொந்த கிரியையும் பிரயாசமும் அவனுடைய பாவத்துக்கு நிவர்த்தியை கொண்டு வராது என்பது நமக்கு தெரியுமே. But we know very clearly that any man's work or any man's deeds cannot be considered as an offering that pleases God. கர்த்தர் நமக்கு தந்த அந்த கிருபையினால் மட்டுமே இந்த பாவ நிவர்த்தி. It's only through the grace of God we have an atonement. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு பாடம் இருக்கிறது. So we have a lesson to learn from this as well. தனக்கு விருப்பமானதை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவது என்பது காயினுடைய வழி. It is a Cain's way to offer unto God whatever pleases for us. யூதா எழுதிய நிருபத்திலே இந்த 11வது வசனத்திலே இது காயினுடைய வழி என்று அவர் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்க முடியும். In Jude chapter 11, in Jude verse 11, we read that it is Cain's way. காயினுடைய வழி என்று அவர் எதை குறிப்பிட்டு காட்டுகிறார்? What's been mentioned about Cain's way here? யூதா 10வது வசனத்திலே அதனுடைய பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். In verse 10 we read like this, in those things, or okay, but what they know naturally as a brute beast, in those things they corrupt themselves. கர்த்தருக்கு கொடுக்க பலி செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். They know they have to give an offering to God. கர்த்தருக்கு பிரியமானதை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். So it's always a question that whether they knew we have to offer what pleases God.
விசுவாசிகளாகிய நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். So even as believers, we also have to think. நாம் கர்த்தருக்கு கொடுப்பது எல்லாமே கர்த்தர் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். Whatever we give unto God, it should please God. கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமே தவிர நாம் விரும்புவதை அல்ல. We have to give unto God what he is expecting, not what we want. இல்லை என்றால் என்னால் இதுதான் முடியும் என்று நம்மால் முடிந்ததை தேவனுக்கு செலுத்துவதல்ல. It is not something that this is what I can do and give and we cannot do in that way. வெறும் ஆராதனை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். It's not only in the worship, even in our life, through our lives, we should always be looking for what pleases God. ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். Even I would like to tell an example. கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Suppose if God is calling me for ministry, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தால் நான் என்னை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமே தவிர, ஆண்டவரே நான் ஊழியத்திற்கு வர விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய வேலையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் நான் உம்முடைய ஊழியருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவது சரியானதல்ல. If God is calling me for a ministry, I should not tell God that God, I am not ready to come, but I am willing to give all my money to the ministry or ministers. எனக்கு நான் சம்பாதிக்கிற பணம் ஒருபோதும் ஈடாகாது. So it is not definitely so my money is not definitely an alternate to myself. கர்த்தர் என்னை அழைத்தால் அவருக்கு தேவை நான் என்றால் நான் என்னை கொடுக்க வேண்டுமே தவிர என்னுடையதை அல்ல. If God is calling me for a ministry, if God wants me, I have to go and commit myself, not my money. நமக்கு விருப்பமானதை தேவனுக்கு கொடுப்பதல்ல, தேவன் எதிர்பார்ப்பதை அவர் விரும்புவதை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். So it's not what we want or what we desire we have to give, it is what God wants and we have to give that. அதுதான் சரியான பலிபொருள், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. That is the exact thing what we have to offer, that is the beautiful worship as well. தனக்கு விருப்பமானதை தேவனுக்கு கொடுப்பது காயினுடைய வழி. And it is Cain's way to offer whatever we please. அது தேவபக்தி இல்லாத மனிதர்களுடைய செயல். That is that's a work of ungodly people. ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நாம் தேவன் விரும்புவதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். But we who know God, we have to always offer whatever that pleases God. ஆக காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படாமல் போனதற்கு இந்த மூன்றும் தான் காரணம். So these are the three reasons why God did not accept Cain's offering. கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனாலே அவனுடைய பலியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. God did not accept him first, and that's the reason why he did not accept his offering. ஒருவேளை அவன் சரியான பலிப்பொருளை கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தி இருந்தால் கூட தேவன் அவனையும் அவன் பலிப்பொருளையும் அங்கீகரித்திருக்க மாட்டார். So we can think like this, even if he had brought a right offering, God definitely he would not have accepted his offering. ஏனென்றால் அவனை ஏற்றுக்கொள்ளாதவர் அவன் பலியையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். Because the God who's not accepting the person, he will not accept the offering also. நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையா இருப்போம். So we should always take very serious about it. மறுபடியும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let's come back to Genesis chapter 4. இதுல நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றவுடன் அவன் முகநாடி வேறுபட்டது, அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். Here we also read that when God did not accept his offering, his countenance got changed and he got angry. அது எந்த அளவிற்கு துணிகரம் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். Just think about how intentionally he was doing.
அவன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற இடத்திலேயே கலகம் செய்யக்கூடியவனாக கோபம் கொள்ளக்கூடியவனாக இருந்தான். See, he was ready to do evil and he was ready to raise against his brother in the presence of God itself. தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் எரிச்சலோடு இருப்பதும் தம்முடைய எரிச்சலை வெளிக்காட்டுவதும் எவ்வளவு துணிகரமான ஒரு காரியம். It is how boldly that he was doing, how dare he was doing, he was behaving like this to show his anger and to have anger in his heart in the presence of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறியாத காயினை போல நாம் இருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். My dear believers, let's think about ourselves. Are we behaving like the ungodly Cain or unbeliever Cain? நாம் சபை கூடி வரும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம் என்பது நமக்கு நினைவில் இருக்க வேண்டும். Whenever we gather as an assembly, we should always have the consciousness that we are in the presence of God. நிறைய விசுவாசிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தெரிகிறார்களே தவிர அவர்கள் நடுவிலே பிரசன்னமாயிருக்கிற கர்த்தர் தெரிவதில்லை. For many believers, it's only they are seeing the people around them who are gathered in that place, not God who is present in that place. ஒருவேளை ஆட்கள் குறைவாக இருந்தால் சொல்லுவோம், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நீர் இருக்கிறீர் அப்படின்னு. Sometimes no, when there were very few people, we always say that where there are 2 or 3 gathered in my name, there am I in the midst, and God is there in our midst and all. பிரதர் 2 பேரோ 200 பேரோ அவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். Brothers, let's always have that consciousness that whether it is 2 people or 200 people gathered in that place, it is the presence of God which is there in the midst. எத்தனை விசுவாசிகள் சபையிலேயே தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். How many believers are expressing their anger in the assembly itself? சபை கூட்டம் நடக்கும் போதே தம்முடைய எரிச்சலை காண்பிக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். Many believers are there even when the meeting is going on, they are expressing their anger. மீட்டிங் முடிந்த உடனே சபை கூடுகையிலேயே கலகம் செய்யக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள். When the message is over, in that meeting itself, people are rebelling and showing their anger upon others. கர்த்தருடைய சமூகத்திலே கலகம் செய்வது, மீறி நடப்பது காயினை போன்ற தேவபக்தி அற்றவர்களுடைய செயல். It is an ungodly behavior to show an anger in the presence of God. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அது கர்த்தருடைய சமூகம் என்கிற அந்த உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். But we as the children of God, we should have that conscious in our mind that this is the presence of God that we have gathered. ஒருவேளை அங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு பிரியமில்லாததாக இருக்கலாம். Maybe there was something which we don't like that was happening that place. ஒருவேளை ஒரு சகோதரனுடைய போதனையிலே குறைகள் இருக்கலாம். Sometimes there may be some few mistakes in certain messages or preaching. கர்த்தரை துதிப்பதிலே தவறு வரலாம். Sometimes there might be mistakes occurring in someone praising God. ஏனென்றால் ஸ்தல சபையில் தானே நாம் நம்மை திருத்திக் கொள்ள முடியும். Because in that local assembly only we can correct ourselves. அவர்களை சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான். So it's always our responsibility to correct others. ஆனால் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற அளவுக்கு மீறி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. But we should not go beyond the limit which God has set for us. அதை எப்படி சரிப்படுத்த வேண்டுமோ அப்படித்தான் சரிப்படுத்த வேண்டுமே தவிர துணிகரமாய் இப்படி செயல்படக்கூடாது. So it should be corrected in the way which it's supposed to be corrected. It should not be done in any other way which is having wrong motives. நாம் ஒரு வசனத்தை ஆதாரமாக வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். For understanding this, let's read one more verse. பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால்
தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. Be not rash with thy mouth, and let not thine heart be hasty to utter anything before God. For God is in heaven, and thou upon earth. Therefore, let thy words be few. நம்முடைய செயல் அல்ல, நம்முடைய வார்த்தைகள் கூட துணிகரமாய் இருக்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. It's not only our deeds, even our words should not be hasty, or we should not utter it without thinking. இதுல 6வது வசனத்தையும் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். Also read the verse 6 in this chapter. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. Suffer not thy mouth to cause thy flesh to sin, neither say thou before the angel that it was an error. Wherefore should God be angry at thy voice and destroy the work of thine hands? தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொள்வார், உன் கைகளின் கிரியையை அழித்து போடுவார் என்று எச்சரிக்கிறது வேதம். And Bible is giving a caution for us, saying that God will be angry at your voice and he will destroy the work of your hands. பிரியமானவர்களே, தேவபக்தி இல்லாத அவிசுவாசியான காயினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். We have been looking at the life of Cain, which was ungodly and with no faith. தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் செயலும் அவனுக்கு ஒப்பாய் இருக்குமானால் நாம் எப்படி விசேஷமானவர்களாய் இருக்க முடியும்? Even we call ourselves as believers, but if our behavior is similar to what was in Cain, how can we call ourselves as believers? தேவ பக்தியற்ற மனிதனுடைய சிந்தனையும் பேச்சும் செயல்பாடும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டாம், ஒருபோதும் வேண்டாம். And let's not have the behavior of ungodly person to dwell in us. நம்முடைய சிந்தனையிலும் பேச்சிலும் செயலிலும் நடத்தையிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த தகுதிக்கு ஏற்ப நடந்து கொள்வோம். Let's live according to the qualification of we are the children of God, and let our words, our deeds and our thoughts be pleasing unto God. நம்மை சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. And may God give us a grace to look upon our lives and correct ourselves. வாய்ப்பளித்த கோடம்பாக்கம் சபையாருக்கும் வசனத்து செய்தியை மொழிமாற்றம் செய்த சகோதரனுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றி. In the name of God, I thank the assembly, the Kodambakkam Christian Assembly, who gave me an opportunity, and also I thank brother who has translated this message. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். May God's name be glorified. Amen. Praise be to God. Once again, we thank for the blessed words that God has granted unto us this evening time also in this 149th Kodambakkam Zoom Bible study meeting. It is over. We praise God for the wonderful verses that was referred to for the various points. First, we have seen is the Cain's, the worship, the offering, how it should be. It should not be with unbelief. Unbelief or offering, an offering with unbelief is no good. It is waste. So whatsoever faith is without faith, that is sin. That is what we read in Romans chapter 14, verse 23, the last part in English. Offering without faith, whatsoever we offer without faith is sin. So we should understand that very clearly. And whenever we go in the assembly hall or in our home or in our personal life, if our conscience is not clear, let us not sleep that night,
but go to the other person or the other brother or whatever we have told, we should call up, phone, and tell sorry, and then let us go to the bed and sleep. That is how the Lord has told us and taught us. But many a times we have the vengeance for years and years and till our lifetime, and it is not over with it, and we pass on to the other shore with the vengeance. Whatever it is. The next point we have seen is evil ways. Cain's offering was with evil ways, and that was something very bad. His ways were evil, and he himself was evil. That is one thing we have to understand. His ways were evil, and that is we see in Proverbs and in Jeremiah chapter 7 verse 9 to 11. Our life and worship should go hand in hand. God is not looking merely for an offering. Our life should be there. That is a very important point. As Apostle Paul has told in that one of the most famous verses, one of the greatest verses, for to me to live is Christ and to die is gain, in Philippians chapter 1 verse 21. For him to live is Christ. So how are we living in our talk, in our thoughts? Are we thinking about Christ at all? Or are we thinking about others to slander or whatever it is? So we have to be very careful in all these. What are we thinking? In Malayalam, there's a song, Devate Kribeye Chindikam. Let us think about the grace of God. That is something, a blessed song. See, that is what we have to think always, the grace of God. The third is wrong offering. Cain came with a wrong offering. So Leviticus 17:11 tells that that atonement can be done only with blood, and we know that. And Cain's offering was wrong. So there are other points we have seen with verses from Ecclesiastes 5, chapter 5, verse 2 and 6 about our words, how we are before God. Do we feel God is present there? Or are we having animosity with the other brother? All these are vital questions which are existing in many, many assemblies. So we have to really think about it and rectify ourselves. These are the days we can do, because we are alone with ourselves. We have more time to introspect. So this is a wonderful time to rectify ourselves and correct ourselves and come to the Lord. Lord, sorry God, what we have done. In the time of Ezra, in the time of Nehemiah, in the time of many people, great people of reformation has happened. A great change has happened. Awakening has happened among Israelites in the church period. If that has to happen, this is the time for the believers, especially brethren believers as we are. We are very strong in our doctrine, but how good are we in practice? That is something which we have to think again and again in our lifetime. Anyway, we praise God for these points. Our dear brother Pushparaj, Evangelist Pushparaj, has brought to us in the strength of the Lord. May God bless him abundantly. From Kanyakumari, he has brought this word. We praise God for him having come in today, and we thank God for for the words that God has delivered through him and made him a channel this evening time also. Thank you, Brother Pushparaj, for the words God has blessed you with. May the good Lord lead you. We praise God for what God is doing through you. From the time I met you in Saligramam Christian Assembly in Chennai, and I praise God for everything that he is doing through you. May God be with you. Again, I praise God for that. I also thank and praise God for Brother Isaac Tangaraj, my dear friend. I don't know how close he is to my heart, but he's a great friend of
mine, and I thank God for how he has come to this meeting, and even during his busy schedules, he has accepted our invitation as an assembly. We praise God for that. We give all glory and honor to God. And I thank Brother Isaac Tangaraj also. Brother, thank you very much for joining in. May the good Lord be with you also in these days, in these coronavirus times. May the Lord bless you. And once again, we thank Brother Julia and Lydia, Sister Julia and Lydia, for having come in and sang the songs. May the Lord lead these young sisters in this ministry of singing. May the loving Lord be with them. Also, we thank every child of God, every child of God for having joined, encouraged us, and even corrected me, and even given me support and extended valuable insights, strategies, and many other things. Many dear ones help me. I thank and praise God, and your presence especially. But above all, you're listening to the word of God. That is the most blessed. You will be definitely, you are gaining the treasures of life, the most blessed, the treasures of life. That is the word of God. So these words are very precious. So we have all the facilities these days. At a touch of a button, we are getting any messages, sermons. We can listen to any topic, and God has blessed us with. So may the good Lord increase these Bible studies more in the days to come. So it will be available at the finger touch, so that we will be occupied with these, and these word which goes to our heart should make us practice, do, and go into the path of the Lord God. We praise God for each one of you, and every evangelist, elder, and brother, sister, and all the dear ones who join. May God be with you. Now, for the closing prayer, I request from Saligramam Assembly, Brother Somasundaram. Brother Somasundaram, the elder of the assembly in Saligramam Christian Assembly in Chennai. Dear brother, my dear uncle, is very valuable for me in various ways, helping me out in very many ways. May the good Lord lead him. I request dear brother Somasundaram to close in with a prayer and also the benediction. Over to Saligramam Christian Assembly, Brother Somasundaram. எங்க நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய செய்தியை கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். உம்முடைய அடியான் புஷ்பராஜை நீர் பயன்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட இணையதளத்தின் வழியாக அநேக செய்திகளை அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாயிலாக கேட்கும்படியாக நல்ல சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் காயினை பற்றியும் அவன் செலுத்தின பலியை பற்றியும் நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். அது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய பரிசோதனைக்கு ஏற்ற ஒன்றாகவே இருக்கிறது. ஆண்டவரே, காயினை மனதில் வைத்துக் கொண்டு எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நாங்கள் சோதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. எவ்வளவு குறைவுபட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, காயின் செலுத்தின பலி அவன் விசுவாசம் இல்லாமல் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோல அவனுடைய வாழ்க்கையிலே பொல்லாத கிரியைகள் இருந்தது, பொல்லாதவனாக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, தவறான ஒரு பலியை அவன் செலுத்தினான் என்பதையும் நாங்கள் சிந்தித்த கர்த்தாவே. ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்கும் சீர்படுத்திக் கொள்வதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது கர்த்தாவே. சபை கூடுமிடங்களிலே நாங்கள் எப்படி உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், எப்படியாக உம்முடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை உணர்ந்து உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் என்பதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து வரும் நாட்களிலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக
பிரியமான ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக நீர் என்னையும் எங்களையும் ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசீர்வதித்தருளும். மொழிபெயர்ப்பு செய்த தம்பியையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அந்த தம்பிக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தாரும். செய்தி கொடுத்த தாசனையும் ஆசீர்வதித்தருளும். அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. நீண்ட நாட்களாக இப்படிப்பட்ட தொடர்ந்து முயற்சி செய்து வருகிற சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை நீர் தார்கர்த்தாவே. இன்னும் மிக சிறப்பாக அநேக ஊழியர்களை தமிழகத்திலும் இந்தியாவிலும் இன்னும் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களை அழைத்து இந்த இணையத்தின் வாயிலாக செய்திகளை கொடுக்கும்படியாக அவர் ஏற்பாடு செய்யும்படியான கிருபைகளை தாரும். அவருக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தாரும். இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமையும் ஆராதனை புகழ்ச்சியும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்திலே ஸ்தோத்திர பலிகளை சமர்ப்பித்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன். Thank you, Uncle Somasundaram, for the prayer, for the closing prayer and benediction. May God be with you and your family and for everything. Now we are closing here this 149th Kodambakam Zoom Bible Study meeting. Thank you all for joining in. May our good Lord lead us. Tomorrow is a Lord's Day. Remember, let us think about the Lord and His grace and continue to worship Him, not as Cain did, but as the Abel, and more importantly, as how the Lord taught us, the Lord Jesus Christ. So let us go according to the path of the Lord and be prepared for the Lord's Day tomorrow. Till we meet on Monday evening, let the grace of God be with each one of us, and we would be more joyful to meet one another. Till then, may the good Lord lead us and bless us as we are signing from here. God bless.